ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து சென்னை வந்து புதுசுல நான் ஒர்க் பண்ற இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்தாங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அண்ட் இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா குவிக்கா பண்ணிடலாம். சோ இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கும். இந்த சட்னி கூட தேங்காய் சட்னி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ எப்படி பண்ணலாம்னு பார்த்துலாமா? இப்போ காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் விட்டு உப்பு போட்டு விசில் விட போகிறோம். என்னென்ன காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, குட்டி பீஸ் அரசாணிக்காய், இது இருந்தால் போட்டுக்கலாம், பட் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி பெரிய வெங்காயம். இதில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பெருசாகவே கட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு தோலோடையே போடலாம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணவே வேண்டாம், ஏன்னா இது விசில் விடுறனாலே வெந்துடும். இப்ப குக்கர்ல வந்து ஒரு 5 விசில் வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஆக்சுவலா இதுல வந்து இந்த விசில் வர டைம் மட்டும் தான், மத்ததெல்லாம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். இதுக்காக தான் வந்து நான் தக்காளி வந்து ஃபுல்லா போட சொன்னேன். உங்களுக்கு வந்து இந்த தோல் வந்து ஈஸியா வந்து எடுத்துடலாம். அதே சமயம் நமக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும். அவ்வளவுதான். மீதியெல்லாம் வந்து நம்ம இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே கரைஞ்சிக்கலாம். இது வந்து சில பேர் வந்து ஆற விட்டு மிக்சியில போடுவாங்க. ஆனா மிக்சியில போடுறதை விட கடையிறது தான் உங்களுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். ஸோ எனக்கு கடைய தெரியாது அப்படிங்கிறவங்க இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தருன்னு கடைஞ்சா போதும். சைமன்டேனியஸா வந்து இந்த சட்னி பண்றவங்க எல்லாருமே குக்கர்ல இது வச்சுட்டு ஒரு சைடு வந்து இட்லியும் வச்சா உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியா முடியும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு இதில் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, ஆனியன். இப்ப நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நான் சைமன்டேனியஸா வந்து தேங்காய் சட்னியும் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த இதுவே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எடுத்து தேங்காய் சட்னியும் போட்டு கலந்துக்கலாம். அதுக்கு வந்து தனியாக தாளிக்க வேணாம். கரைஞ்சி வச்சதை எடுத்து ஊற்றிட்டு இந்த குக்கரை வந்து நம்ம வந்து அந்த தண்ணி வடிச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த குக்கர்ல வந்து ஊற்றிக்கலாம். யூஸ்வலா எனக்கு இந்த சட்னி வந்து தண்ணி சட்னி மாதிரி தான் இருக்கும். அப்படி சாப்பிட்டா தான் இந்த சட்னி நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவு. 1, 2. செம சூடு. எப்படி சாப்பிடணும்னா இப்படி மேலாக்க ஊற்றிடும். ஹலோ, என்னாரோ என்னாச்சே? ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? அந்த போர் புள்ள புரிய மாட்டேங்குது. ஒரே நாளைக்கு